வீட்ல எல்லாருமே ரெடி ஆகி நின்றுட்டுருக்காங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோடு நின்றுட்டுருக்காங்க. குமரன், கங்கா 2 பேருமே வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க சாரதா, "புக் பண்ணிட்டியாப்பா டிக்கெட்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அத்தை, டிக்கெட்லாம் புக் பண்ணலை" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சாரதாவுக்கு கோவமாக வருது. "ஏன் இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாங்க. "என்ன நீங்கள் என்ன முடிவெடுத்து வச்சுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. "இல்லை அத்தை, நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க? பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, நாம் போகலாம்" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, அங்கே வைக்கல, பாத்திரம் வந்துட்டு நம்ம கடையில் தான் நான் வச்சுருக்கேன். அவசரப்பட வேண்டாம், ஏதாவது ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பாக வேறு வீடு பார்த்துட்டு நம்ம போயிடலாம்" அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. "எதுக்காக நீங்களாவே ஒரு முடிவு எடுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கோவமாக கத்துறாங்க. "அத்தை, இந்த வீட்டோட மூத்த புள்ள நான், கொஞ்சம் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்து பாருங்க அத்தை, கண்டிப்பாக நான் நல்லது தான் பண்ணுவேன், தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. இப்போத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், ஒரு 2 நாளில் நல்ல ஒரு இங்கேயே ஏதாவது ஒரு இடம் பார்த்துட்டு நம்ம இருந்துக்கலாம் இந்த ஊர்லேயே" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி, உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே வராங்க. வீட்டெல்லாம் பூட்டிட்டு சாவியை நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு குமரன் அங்கேருந்து போகிறாரு. போகும்போது அப்படியே தடுக்கிறாங்க. "இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன காவேரி?" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. "இல்லை, நான் போய் சாவியை கொடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, நீலாம் போக தேவையில்ல, அவன் வந்து இங்கேயே கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டான். இப்போ நீ போனால் அங்கே விடமாட்டான், சண்டை தான் வரும், போக வேண்டாம்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "இல்லைம்மா, நான் போயிட்டு வரேம்மா, சண்டைலாம் எதுவும் வராதும்மா, தாத்தா பாட்டி இருக்காங்க, ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. தாத்தா ஓடி வராரு. "காவேரி, நீ வந்துட்டியா வந்துட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல்லேருந்து ஓடி வந்து அப்படியே பாசமாக பேசுகிறாரு. "வா காவேரி வா" அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. பாட்டியும் வந்துட்டாங்க. "வா காவேரி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க ராகினி. "ஐயோ, இவ எங்கே வந்தா? ஐயோ, இவ உள்ளே வந்துட்டா, வெளியே அனுப்பவே முடியாதே. ஐயோ, விஜய் வேற பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "இரு, நான் போய் விஜயை கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு பாட்டி மேலே போகிறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய். "காவேரி என் கூடவே இருக்கா மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. "உன் பொண்டாட்டி கீழே தான் இருக்கா, வா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க. அப்படியே ஆவலாக ஓடி வராரு, ரொம்ப சந்தோஷமாக ஓடி வராரு. "காவேரி, நீ வந்துட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே அப்படியே நினைக்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை. "காவேரி, என்னை விட்டுட்டு போகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க" அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் அப்படியே காவேரி பேசுகிறாங்க. விஜய் சொல்கிறாரு, "நான் போகமாட்டேன்னு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. "நீ இங்கேயே இருமா, எங்கேயும் போகாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. "இல்லை தாத்தா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன், இந்தாங்க சாவி" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு. "ஏம்மா இப்படி சொல்கிற, நீ போகாதம்மா" அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. விஜயும் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "என்ன காவேரி, சாவி கொடுத்துட்டு போக வந்தியா? அப்போது என் மேலே உனக்கு எந்த ஒரு பாசமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. காவேரி நினைக்கிறாங்க, "உங்களை பார்க்காம போயிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு அங்கேயே நின்றுட்டு